மறுபடியும் பெட்ரோலுக்கு தடையா? வீதியில் நிற்கும் மக்கள் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். பெட்ரோல் செட் இன்னும் ஒரு நினைக்கிறேன் ஒரு மணித்தியாலத்தால நல்ல ஒரு சனம் வந்து நிற்கும் நான் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு சனம் வந்து கொண்டே இருக்குது. திண்ணவேலி பெட்ரோல் செட்டை பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே சனம் வந்து கொண்டு தான் இருக்குது. காய்ஸ் வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ். நீங்கள் நமக்கு புதுசாக மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் மட்டுமல்ல கொழும்புலேயும் பார்த்து நான் நியூஸ் பார்த்துருக்கிறேன். யாழ்ப்பாணம் கொழும்பு காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மீண்டும் மறுபடியும் பெட்ரோல் தட்டுப்பாடுன்றபடியாக மீண்டும் லைன் தொடங்கி இருக்கிறது. அந்த வரிசை அதாவது முந்தைய எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. நான் முந்தைய அப்பாண்ட பைக்கை விடுறது எந்த பைக்கை விடுறது நல்ல ஞாபகம் எனக்கு இருக்குது. அது மீண்டும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைன் வரிசை தொடங்கப்பட்டிருக்குது. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அது சம்பந்தம் வீடியோ இருக்க போது உலகம் பூர்வான்னு சொல்லுறது. யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் குறிப்பாக சொல்லலாம் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெட்ரோல் தட்டுப்பாடுன்றபடியாக நீங்கள் வாகனங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் குறைச்சி கொள்ள வேணும். இது சம்பந்தமாக வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே திண்ணவேலி பெட்ரோல் செட்டில் பார்த்தீங்கன்னா இப்போவும் பார்த்தீங்கன்னா சனம் வந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க திண்ணவேலி பெட்ரோல் செட்டில் உண்மையில நல்ல ஒரு சனம். அதாவது மீண்டும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு. அண்ணா பெட்ரோல் தட்டுப்பாடு அண்ணா நீங்களும் மறுபடியும் என்ன பெட்ரோல் வருமாண்ணா நீ என்னண்ணா அண்ணா கொஞ்சம் மிஞ்ச வாதிக்காதீங்கண்ணா. பார்த்தீங்கன்னா உண்மையில பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. சனத்தை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ என்னோட கதைக்கிறதுக்கு டைம் இல்லை, அவங்க நல்ல வேகத்தில் டைம் போய் கொண்டிருக்காங்க. பார்த்துக்கணும் பெட்ரோல் நல்ல ஒரு தட்டுப்பாடாக இருக்குது ஏற்பட்டிருக்குது. சனம் வருகுது, அந்த பக்கத்தால் சனம் போகுது என்ற வழியாலே நல்ல ஒரு சனமாக இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க திண்ணவேலி பெட்ரோல் செட் இன்னும் ஒரு நினைக்கிறேன் ஒரு மணித்தியாலத்தால நல்ல ஒரு சனம் வந்து நிற்கும் நான் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு சனம் வந்து கொண்டே இருக்கு. திண்ணவேலி பெட்ரோல் செட்டை பார்த்துக்கொள்ளுங்க. நான் திண்ணவேலி பெட்ரோல் செட் இது நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இடத்த காட்டிக் கொள்கிறேன். இன்னும் எத்தனை பெட்ரோல் செட் காட்டலாமோ அதில் பெட்ரோல் செட்டை உங்களுக்கு நான் காட்டிக் கொள்கிறேன். பாருங்க லைன் அப்படி என்னென்னு சொல்றது, ஏராளமான சனங்கள் பைக்குகள் கார்கள் ஆட்டோ என்று ஏராளமான இதில் வாகனங்களில் மக்கள் வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் எல்லாமே பெட்ரோலை இந்த டேங்க்குள்ள அடித்து வச்சா தான் சரின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வாகனத்துக்கு பெட்ரோலும் இல்லை, பெட்ரோல் தட்டுப்பாடாக இருக்குது. நான் மற்ற செட்டில் எங்களுக்கு காட்டிக்கொண்டு எடுக்கிறது இது திண்ணவேலி பெட்ரோல் செட். இது பார்த்தீங்கன்னா மக்களே அதாவது கொக்குவில் போகிற பக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா கொக்குவில் போகிற பக்கத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. பெட்ரோல் உண்மையில் இவ்வளவு தட்டுப்பாடுன்னு வந்திருக்குண்டு. அங்கே பாருங்க அப்படியே முதல் பார்த்த திருநெல்வேலி, ரெண்டாவது பெட்ரோல் செட் அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க. வாகனங்களை இப்படி பழையபடி நிலவரத்துக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு ஆகிவிட்டது. இப்படி பாருங்க சனம் இன்னும் இப்படியே போகுது. நாளைக்கு நம்ம ஒரு 2 மணித்தியாலத்தால் சனம் போயிடுமென்னு நினைக்கிறேன். அப்படி அங்கே கேகேஎஸ் ரோட்டுக்கு போயிடுமென்னு நினைக்கிறேன் நிகரிக்கொண்டு. இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை தானே இந்தபடியாக எல்லா ஜனமும் பாருங்க இன்றைக்கு ஃபுல்லாக அடித்து வச்சா தான் திங்கக்கிழமை ஒஃபீஷியலுக்கு போக சரியாக இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே சனம் படுற பாட்டை பாருங்க. அண்ணா பெட்ரோல் அடித்து கொண்டிருக்கிறார். ஆட்டோ கடிப்படுது. இந்த ஆட்டோ போட்டுது, இனி மற்ற ஆட்டோ இப்படி ஆட்டோ பார்த்திங்கன்னா மேலே இப்படியெல்லாம் வந்துருக்குது. இன்னும் இப்படி வர போகுது ஆட்டோ இங்கால. ஆனால் படார் வாகனங்களும் போய்கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் பெருசாக தட்டுப்பாடு ஏற்படாது.
ஆனால் நியூஸில் சொல்லியிருந்தவங்களாம் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுமெண்டு. எதுக்கும் உங்களோட வாகனங்கள் மற்றது எதுவும் காருகள் லொரிகள் எதுவும் இருந்ததுண்டா அதுகளுக்கு டேங்க் ஃபுல்லாகவே சேர்த்து அடித்து வைங்கோ. உங்களோட நன்மைக்கு தான் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இதால் அப்படியே நேராக போனீங்கன்னா கேகேஎஸ் ரோட், அதாவது ஜப்னா டவுனுக்கு ஏறிக்கொள்ளலாம். இது சனம் வந்து கொண்டு தான் இருக்குது. சனம் கொஞ்சம் வேகமாக போய் கொண்டு இருக்குது. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வரத்தான் போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பெட்ரோல் சட்டெல்லாம் முட்டி வலியுது சனங்கள். ஆண்டி பெட்ரோல் அடிக்கவோ பெட்ரோல் ஏனி இல்லையாக்குமோ ஆண்டி பெட்ரோல் ஏனி இல்லையாக்குமோ ஆண்டி ஃபுல்லாக அடித்து விட்டால் தான் நல்ல மண்டி. அண்டி மாறி போட்டு அங்கால இங்கால நிற்கிற அண்டி எங்கள் ஆட்டோவுக்கு பின்னே கொண்டு பைக்கை கொண்டு விட்டுருக்குறா. மறுபடியும் பெட்ரோலுக்கு தடையா? வீதியில் நிற்கும் மக்கள் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் போய் கிட்ட எடுத்து காட்டி கொண்டு போனால் என் பெட்ரோல் அடிக்கல, அவங்களே சினந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டிக்கே எங்களை பேசுவாங்க என்றபடியே நான் உங்களுக்கு தூரத்திலிருந்து ஜூம் பண்ணி காட்டிக்கொள்கிறேன்.